அப்போ நாம் இன்றைக்கி பண்ணக்கூடிய வாழைத்தண்டு ரெசிபிக்காக நான் இந்த மாதிரி வாழைத்தண்டை மேலே உள்ள தோல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இதில் ஒரு பீஸ் தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம் நம்ம ரெசிபிக்கு. ஓகே, அதை கட் பண்ணிடலாம். ரவுண்டாக சின்னதாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது அதுலேருந்து இப்படி நேராக வரும். அதை விரல் வச்சு இப்படி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். ஒரு பீஸ் தான் நான் எடுத்துருக்கிறேன். ஓகே, அதுக்காக ஒரு கடாய் சுடு பண்ண வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வெஜிடபிள் ஆயில் தான் இப்போ சேர்க்குறேன்னா. இதுக்கு தேங்காய் எண்ணெய் சரியாகாது இந்த மாதிரி ரெசிபிக்கெல்லாம். இல்லை ஒலிவ் ஆயில் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானது 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணது சேர்த்துட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகா அதையும் ரொம்ப பொடியாக கட் பண்ணது ரெண்டையும் சேர்த்துட்டோம். மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் வதங்கணும். இது கூட நம்ம 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் அதையும் சேர்க்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் சீரகத்தூள் cumin seed பவுடர் அதையும் சேர்த்துட்டோம். எல்லாமே கிளறி விட்டுக்கோங்க. 3 டீஸ்பூன் வினிகர் சேர்க்கலாம். நம்ம சின்ன குவான்டிட்டி தான் எடுத்துருக்குறோம் வாழைத்தண்டு, அதனால் இது எல்லாமே கொஞ்சமாக சேர்க்குறோம். ஓகே, எல்லாத்தையுமா நல்லா கலந்துட்டோம். இதில் 1 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு கலருக்காக 1 டீஸ்பூன் போதும். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய வாழைத்தண்டை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். வாழைத்தண்டில் எப்போவுமே நீர்ச்சத்து நிறைய இருக்கும். ஆனால் இந்த ரெசிபிக்கு நாம் கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அதை வேக வைக்க போகிறோம். நல்லா கொஞ்சம் 1 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துடலாம். இது இந்த வாழைத்தண்டு ரொம்ப வேகாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கும். ரொம்ப வேகவும் செய்யாது, ரொம்ப பச்சையாகவும் இருக்காது. அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக மல்லி இலை சேர்க்குறேன். கொஞ்சம் கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிக்குது. அது கூட சால்ட்டு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சாஸ் விடுறதுனால அதில் சால்ட்டு கொஞ்சம் உண்டு. மட்டும் இல்லாமல் வாழைத்தண்டுக்கு சால்ட்டு ரொம்ப
ஏறாது, சீக்கிரமாக சால்ட்டு கூடிடும். ரொம்ப கொஞ்சமாக தான் போடணும். 2 பிஞ்ச் சால்ட்டு போட்டால் கூட போதும். இப்போ பார்த்தீங்களா, அந்த தண்ணியெல்லாம் வற்றி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி அதோட கலரையும் மாறிடுச்சு. இனி வந்து நாம் இதில் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் அதை சேர்க்குறோம். 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். அதையும் சேர்த்து நல்லா கிளறிடலாம். ஃப்ளேம் வந்து இதுக்கெல்லாம் ரொம்ப ஹையாக வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கிட்டா போதும். இது வந்து சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சும்மாவே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்லாம். இது குக் பண்ணிட்டோம்னா நம்ம அதை வாழைத்தண்டுனே சொல்ல மாட்டாங்க, அப்படி இருக்கும். அது ஒரு வெரைட்டியான ஒரு வாழைத்தண்டு ரெசிபி. ஓகே, இன்னும் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துட்டேன். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி அதோட கலரெல்லாம் மாறிடுச்சு. பாருங்கள், ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் கட்டாயம் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க. ஓகே, இன்னொரு சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.